முள்ளங்கி முட்டைப்பொடி மாஸ் செய்கிறதுன்னு பார்ப்போமா. 2 பெரிய வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுக்கோங்க. பட்டை மிளகாய் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுக்கோங்க. கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. முள்ளங்கியை எப்போ சமைக்க போகிறோமோ அப்போ திருவி வச்சுக்கோங்க. அப்போ தான் அது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் கடுகு போட்டு தாளிப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கு கடுகு தவிர வேறு எதுவும் தாளிப்பு போடாதீங்க, கடக்கு மடுக்குன்னு இருக்கும். அப்புறம் பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பெரிய வெங்காயம் வேகிறதுக்கு சின்னோண்டு கொஞ்சம் உப்பு போட்டால் போதும். அது ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் பட்டை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் முள்ளங்கியை பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. முள்ளங்கியில் தண்ணி ஊற்றக்கூடாது, அதுவே தண்ணி விடும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதுக்கப்புறம் சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் தனி மிளகாய் தூள் எடுத்து போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் கொத்தமல்லி தூவியை போட்டு நல்லா உப்பையும் போட்டு முள்ளங்கி நல்லா வெந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் முட்டையை போட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா நீங்கள் வதக்கிறப்பயே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியும். அதை பார்த்தோம்னா ஒரு கொத்து பரோட்டா ஃபீல் கொடுக்கும். கொத்து பரோட்டா கேட்குறவங்க பசங்களுக்கு இதை செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். See you all.